ஹாய் ஆல் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இதுதான் இந்த வீடியோ நாங்கள் போடுற ஃபஸ்ட் வீடியோ. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல்லேருந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கு. நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் வீடியோவில் சிம்பிளாக ஒரு சிக்கன் ரெசிபி தான் நம்ம இதுக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆயிலில் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். பட்டை, கிராம்பு, லவங்கம் அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். அதோட ஆனியன் போட்டுட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால் சீக்கிரமாக ஆனியன் குக் ஆகிடும். ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ண ஒரு கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணால் தான் ஒரு குழம்புக்கு அது நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா ஆனியனை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ எங்களோட ஃபஸ்ட் வீடியோனால் உங்களோட சப்போர்ட்டை நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ பாருங்கள், வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு, ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் இப்போ டொமேட்டோஸ் போட்டுக்கிறேன். இது ஒரு 3 டொமேட்டோ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் போட்டிருக்கேன். ஸோ இதையும் நல்லா குக் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா நம்ம குக் பண்ணிக்கலாம். இதை அதோட லாஸ்ட் ஸ்மெல் போயிட்டு நம்மளுக்கு நல்லா அது குக் ஆகி வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இதில் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைனா அதோட ரா ஸ்மெல் குழம்புல இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இப்போ இதில் டர்மரிக் பவுடர், ரெட் சில்லி பவுடர், இப்போ குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலாவும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணணும். அப்போ தான் குழம்புல ரா ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இப்போ சிக்கன் வேக வச்சு வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இது 1 kg சிக்கனு, அதையும் நம்ம இது கூட சேர்த்துருக்கோம். வெல்கம் டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஒரு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு உங்களோட சப்போர்ட் அப்படின்னா நம்மளோட சிக்கன் நான் நினைக்கிறேன் ஆகிடும். நான் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு தான் நான் எங்கள் சேனலில் அதனால் ஒரு விசில் வச்சு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஆஃப் வாங்க வீடியோக்குள்ளே. ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட் வீடியோவில் சிம்பிளாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.